சங்கீதம் 92 12வது வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல் வளருவான். இந்த வசனத்தில் கர்த்தரைப் பற்றி நம்பிக்கையுடன் வாழும் நீதிமானின் ஆன்மீக வாழ்க்கையை பனை மரத்திற்கும் லீபனோனின் கேதுரு மரத்திற்கும் உவமையாக ஒப்பிடுகிறது. பனையைப் போல் செழித்தல். பனை மரம் எப்போதும் பசுமையாக இருக்கும், நீண்ட ஆயுளுடன் வறட்சியையும் தாங்கி வளரும். இதுபோல கர்த்தரைப் பற்றிக் கொள்ளும் நீதிமான் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆன்மீக செழிப்புடன் வாழ்வான். அவனது விசுவாசம் அசைக்கப்படாது, கர்த்தரின் கிருபையால் அவன் செழித்தோங்குவான். லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல் வளருதல். லீபனோனின் கேதுரு மரங்கள் உயரமானவை, வலிமையானவை மற்றும் மிகவும் மதிப்புமிக்கவை. அவை கம்பீரமாகவும் நீண்டகாலம் உயிர் வாழ்பவையாகவும் இருக்கின்றன. இதுபோல கர்த்தருடைய பாதையில் நடக்கும் நீதிமான் ஆன்மீகத்தில் உயர்ந்து வலிமையோடு கர்த்தரின் மகிமைக்கு உகந்தவனாக வளருவான். கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த வசனம் கர்த்தரை நம்பி அவருடைய வழியில் நடப்பவர்கள் ஆசீர்வாதங்களைப் பெறுவார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நீதிமானின் வாழ்க்கை பயனற்றதாக இருக்காது, மாறாக கர்த்தரின் கிருபையால் அவன் செழிப்பான், உறுதியாக நிலைத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். கர்த்தரைப் பற்றிக் கொள்ளும் நீதிமான் பனையைப் போல் எப்போதும் செழிப்புடனும் கேதுரு மரத்தைப் போல் வலிமையுடனும் கர்த்தரின் மகிமைக்காக வாழ்வான். இது கர்த்தருடைய விசுவாசமானவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களையும் நிலையான வளர்ச்சியையும் உறுதியளிக்கிறது.